அப்பப்பப்பப்பப்பா தாங்க முடியலடா அப்படின்னு தான் வந்து இப்போ வெயில் நம்மள போட்டு தள்ளிட்டு இருக்கு. ஸோ அந்த பற்றியான டீட்டெயில்டு வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஒரு சில ப்ரிகாஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் யாருமே வந்து வெளியில் போகாதீங்க, மேக்ஸிமம் அந்த டைமிங்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் டைம் தான் வந்து வெயில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து பீக்கத்தோடும். ஸோ அதனால தான் அந்த பர்டிகுலர் டைமை சொல்லியிருக்காங்க. இது வந்து வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து கண்டிப்பாக போகாதீங்க, யாருமே வெளியில் போகாதீங்க பேசிக்காக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக இருக்க விஷயம் வந்து, இப்போ அதர் ஒர்க்கில் இருக்கவங்க கூட டைமை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க ஷிஃப்ட்டுக்கு போகிறது, சீக்கிரமாக போகிறது, லேட்டாக கிளம்பி வருது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கில் இருக்கவங்க மெயினாக அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெயிலில் தான் வேலை செஞ்சு ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்குமே வந்து நடுவில் பீக்காக இருக்கிறப்பெல்லாம் வந்து 1 hour கேப் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சில இன்சைடு இப்போ பில்டிங் உள்ள ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும்ல, ஸோ இந்த பர்டிகுலர் டைம்லாம் அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்க வைங்க, இல்லை வந்து ஒரு ஷெட்டு மாதிரி கட்டி கொடுங்க, ஸோ அதில் வந்து அவங்க வேலைக்கு பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வந்து தண்ணி குடிங்க, உங்களுக்கு தாகமே எடுக்கலனாலும் தண்ணி குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி தண்ணி மட்டுமா அப்படின்னு கேட்டால் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க, வாட்டர் கண்டென்ட் இருக்கிற சில ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 4வது பாயிண்ட் வந்து, அதாவது May 2 May 5th 6th வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து ஹீட் வேவ் இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மனுஷனால் எவ்வளோ டிகிரி வெயிலை வந்து தாங்க முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனால் ஒரு 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்க முடியும். ஆனால் வந்து இந்த ஹீட் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயல்பை விட ஒரு 3லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதை தான் வந்து ஹீட் வேவ். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டினியூஸ் டேஸ், இப்போ May 2, 3, 4, 5ன்னு சொல்கிறாங்களா, ஸோ அது கண்டினியூஸாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஹீட் வேவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மழை காலத்தில் தான் வந்து ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டு, எல்லோ அலர்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வெயிலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு நம்ம சென்னைக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா சைடில் வந்து பார்த்திங்கன்னா, ஒடிசா சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க. வெயில்னால் மட்டுமே இது வரைக்கும் வந்து 107 பேர் வந்து செத்துருக்காங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நான் சொல்கிற நம்பரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வெயிலோட தாக்கம் வந்து இந்த பர்டிகுலர் டேஸில் வந்து அதிகமாக இருக்கும் தான் நம்மளுக்கு அலர்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ரிஸ்கிராஷனையும் வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்படியே வந்து தவிர்க்க முடியாத வந்து நான் போகிறேன் அப்படின்னாலும் ஒரு கையில் கொடையோ இல்லை ஒரு கேப்போ, தண்ணி, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போங்க. தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்மளுக்கு இப்போ வெயிலில் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வெட்டிங் அதெல்லாம் வந்து நம்மளோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம தண்ணி எவ்வளோ இன்டேக் பண்ணுறோமோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம மனுஷங்களாலே இவ்வளோ வந்து ஒரு சில ப்ரிகாஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம அனிமல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, மிருகங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளுக்காவது வந்து சொல்லிடலாம் நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அந்த 5 அறிவு ஜீவன்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த வெயிலால் வந்து 45 வயசு ஒரு யானை வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து இறந்து போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மேனுவலாக, அதாவது வந்து நிறைய இடத்துல வந்து அந்த வாட்டர் டேங்கர்ஸ் மாதிரி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதை அங்கங்கே போயிட்டு வரும்போது அட்லீஸ்ட் குடிச்சாவது அதுக்கு வந்து கொஞ்சம் தாகத்தை தீர்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஒரு வெயில் வந்து சுட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஈரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக்கு, அதாவது 42 டிகிரி செல்சியஸ் வந்து அடிச்சிட்டு இருக்கு. நம்ம சென்னையிலே வந்து இது போகும் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் குளோபல் வார்மிங் தான். ஸோ குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்துறது நம்ம கையில் கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சின்ன நீங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் மொத்தமாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னா எல்லா உலகத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். பட் ஆனால் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன இந்த ப்ரிகாஷன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஹீட் வேவை கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் பெட்டராகவே வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களையும் வந்து சேஃபாக இருக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.